கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உபாகமம் 32:12, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி இன்னொரு இடத்திலே பார்க்கும் பொழுது, அந்நிய மற்ற தெய்வங்கள் அவனுக்கு கை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யாரும் கை கொடுக்காத நேரங்களிலே எந்த ஒரு தெய்வமும் எந்த ஒரு மனிதனும் கை கொடுக்காத உதவி செய்யாத நேரங்களிலே கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்நிய தெய்வங்கள், மற்ற தெய்வங்கள், அந்நிய காரியங்கள், அந்நிய தெய்வங்கள், அந்நிய தெய்வங்கள் நம்மை நடத்த முடியாது, நிரந்தரமான வழியிலே நடத்த முடியாது, உதவி செய்ய முடியாது, உதவி செய்வதும் கிடையாது. அப்போது கர்த்தர் ஒருவர் தான் அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவர் தான் அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் ஒருவர் தான் அவனை நடத்தினார் என்பதை, அவனை நடத்தினார் சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த அவனை என்று சொல்லும் பொழுது அந்த 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். அப்போ யாக்கோபை கர்த்தர் தான் நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். கர்த்தருடைய ஜனத்தை அவர் ஒருவரே நடத்துகிறவர். அப்போ எப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த முந்தின பகுதியிலே பார்க்கும் பொழுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகள் தன் சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நடத்தினார். அப்போ கழுகு தன் கூட்டை கலைக்கிறது. கூடு கலைக்கப்பட்டால் தான் அதனுடைய குஞ்சு பறப்பதற்கு முயற்சி பண்ணும். தாய் கழுகோடு பறப்பதற்கு அது பிரயாசப்படும். கூடு இருக்கிற வரைக்கும் அது வெளியே பறப்பதற்கு முயற்சி பண்ணாது, பிரயாசப்படாது. அப்போ அதனுடைய பிடிப்பு எல்லாமே அதனுடைய தாய் கட்டின அந்த கூடு தான் அதுக்கு பிடிப்பு. ஆனால் கூடு கலைக்கப்பட்டதான் தாயை போல உயரத்தில் பறக்க முடியும், தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல தான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் சில பிடிப்புகளை கர்த்தர் தகர்த்துவார். நாம் எதில் அதிகமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, நாட்டமாக இருக்கிறோமோ, எதிர்பார்த்து இருக்கிறோமோ, அந்த பிடிப்பை, அந்த எதிர்பார்ப்பை தேவன் தளர்த்தி விட்டு அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொருத்தர் மேல் இருக்கிற அந்த பிடிப்பு, நமக்கு அந்த பிடிப்பு இருக்கிற வரைக்கும் நாம் தேவனோடு நடக்க முடியாது, தேவன் நம்மளை நடத்த முடியாது. ஆகவே தான் நமக்கு பிடிப்பாக இருக்கிற, நமக்கு உதவியாக இருக்கிற, நம்ம எதை அதிகமாய் சார்ந்து இருக்கிறோமோ அதை ஆண்டவர் தளர்த்துவார், அதை உடைப்பார். அதை உடைக்கும் பொழுது நமக்கு ஒரு விதத்தில் வேதனை கூட வரலாம். ஐயோ, நமக்கு ஆதரவாக இருந்தவங்க நமக்கு இப்படி போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கலாம். நமக்கு உதவி செய்தவங்க, நமக்கு ஆதரவாக இருந்தவங்க, பக்கபலமாக இருந்தவங்கலாம் அப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தமாக இருக்கலாம். ஆனால் தேவன் தான் அதை செய்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் தம்மை போல உயர்த்துவதற்கு, உயர பறப்பதற்கு, உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அந்த மாதிரி காரியங்களை செய்கிறார். அப்போ கூடு கலைக்கப்படுவது குஞ்சு கீழே விழுந்து பூமியில விழுந்து மரிப்பதற்காக அல்ல, பூமியில விழுவதற்கு அது விடுவதும் அல்ல, தன் தோளிலே சுமந்து கொண்டு மேலே கொண்டு போய் அது பறக்க பழக்கப்படுத்தும் கழுகு. அதே போலதான் தேவன் அந்த பிடிப்பை தளர்த்துவது, நம்ம நம்பியிருக்கிற காரியத்தை தளர்த்துவது, உடைப்பது எல்லாமே நம்ம விழுந்து போவதற்கும் நம்ம வெட்கப்பட்டு போவதற்கும் தேவன் செய்வதல்ல.
தேவன் நம்மளை அதிசயமாய் நம்மளை சுமப்பதற்கும் உயரத்தில் பறக்க பண்ணுவதற்கும் உயர்த்துவதற்கும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ உண்மையாகவே இந்த கூடு கலைக்கப்பட்டது, இது நம்மை விட்டு போனது நல்லது என்று நாம் நினைக்க சொல்லும். ஏன்னா கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே தான் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அப்போ தேவன் ஒருவர் தான் உங்களை நடத்துவார். நீ எதை அதிகமாய், தேவனை விட எதை அதிகமாய் சார்ந்து நீங்கள் காணப்படுறீங்களோ தேவன் அதில் அதை தளர்த்துவார். தேவன் உங்களை சரியான பாதையிலே சரியான முறையிலே அவர் உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துவார். தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்நானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, தேவன் நம்மை நடத்துவதற்கு மற்ற எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்வார்? தளர்த்தி விடுவார். கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே அப்படிப்பட்டதான ஒரு தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்ம நிச்சயமாய், நம்மளை அதிசயமாய், நம்மை ஆச்சரியமாக அவர் நடத்துவார். அவருடைய சுதந்திரத்திற்கு பங்காளியாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? மாற்றுவார். அந்த 9 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். அவருடைய சுதந்திரத்திற்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் நம்மளை பங்காளியாய் மாற்றுவதற்கு அவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஒருவரே நடத்துகிற தேவன். அந்நிய தெய்வங்கள் அல்ல, அந்நிய காரியங்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் உங்களுடைய ஜனத்தை நடத்த முடியும். நீர் அதிசயமாக நடத்துகிறவர். எல்லா பிடிப்புகளையும் தளர்த்தினாலும் ஆண்டவரை கீழே விழுவதற்கோ தடுமாறுவதற்கோ வெட்கப்படுவதற்கோ அல்ல. நீர் உயரத்திலே ஆண்டவரே, நீர் உயரத்திலே கொண்டு வருகிற தேவன். நீர் உயர்த்துகிற தேவன். உன்னத அனுபவங்களோடு கூட நிரப்புகிற தேவன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.